கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆதி ஆகமத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்த உடனே அவங்கள ஏதேன் தோட்டத்தில் வைத்தார்ல. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எப்படினாலும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவன் அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க. ஆனால் ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்ததுனால அவங்க பாவம் செய்ததா வேதத்தில் குறிப்பிடப்படுது. அப்படி பாவம் செய்ததுனால அவங்க தேவ மகிமை அற்றவர்களாகி தங்கள் மேலே இருந்த அந்த தேவனுடைய மகிமை போய் அவங்க நிர்வாணி அப்படிங்கிறத அறிந்து கொண்டாங்கன்னு அதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் ஆதாம் தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக அத்தி இலைகளால் தங்களுக்கு ஒரு உடையை ஏற்படுத்தி கொண்டார். கொஞ்சம் நேரம் கழித்து வழக்கம் போல் தேவன் ஆதாம் ஏவாளை பார்க்க வரும்பொழுது அவங்க நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கும்போது தேவன் சொல்கிறாரு, அப்போ நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை நீங்கள் புசிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல் உடையை ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்படின்ட்டு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்குது. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தோல் உடை எப்படி வந்தது? அத்தியில ஓகே தோட்டத்தில் இருக்காங்க, அப்படி அதில் பறித்து உடை செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தோல் உடை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க செய்த பாவத்திற்காக முதல்ல ஒரு மிருகம் பலியாகப்படுது. ஆமாங்க, அந்த மிருகம் பலியிடப்பட்டால் மட்டும்தான் அந்த மிருகத்தின் தோலை வச்சு இவங்களுக்கு தோல் உடையை ஏற்படுத்த முடியும். அப்படி தான் இவங்களுடைய பாவத்தினால் உண்டான அந்த விளைவுகளை மறைக்கிறதுக்காக, இன்னும் சொல்லப்போனால் பாவம் செஞ்சால் நீ சாகணும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை ஆதிகாமத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னேன்ல. அப்போ இவங்களுக்காக அந்த இடத்துல ஒரு மிருகம் மரித்தது. அதன் நிமித்தமாக தான் அந்த தோல் இவங்களுக்கு ஆடையாக ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஒரு சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க சாகணும், அதுதான் பிரமாணம். அப்போ பாவம் செய்கிற எல்லாரும் சாக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுல்ல. அதனால தான் அவங்களுக்காக ஒரு பலி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுகிற ஒரு மறைவான சத்தியமாக இருக்கிறது. இங்கே கூட அதுதான் நடந்திருக்கு. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்காக ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகம் பலியிடப்பட்டு இருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனமும் இதே தான் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு. அப்படின்னா பாவம் செஞ்சால் கண்டிப்பாக மரணித்து தான் ஆகணும். இந்த வார்த்தையின்படி பார்த்தா எத்தனை பேர் நம்ம மரித்து கொண்டே இருக்க முடியும்? இதனால தான் இந்த பலிகள் ஏற்படுத்தப்பட்டுகிறது. சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பல பலிகளை நம்ம வேதத்தில் பார்த்துருப்போம். பாவம் செஞ்சுருக்கான் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு காளையோ இல்லாட்டி வெள்ளாட்டு கடையோ கொண்டு பாவம் செஞ்சவன் அந்த மிருகத்தின் மேலே கையை வச்சு எனக்காக இது மறிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை பலியிடுவான்ல, இதுதான். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இப்படி பலியிடப்படுறது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்களுடைய பாவத்தை மறைச்சிருக்கும். அப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்காக அவங்க பலி செலுத்த தான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க பலி செலுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனம், வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. இதுதான் நான் முதலே சொன்னது தான். வருஷம் அவன் பலியிட்டு இருந்தாலும் அவன் பாவத்துலேருந்து அவன் வெளிவந்திருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது அவனை பூரணப்படுத்தியிருக்கவும் மாட்டாது. அப்போ என்னதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, அதே அதிகாரம் 14வது வசனத்தில், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். இவர்னா யாரு? அவர்தான் நம்மளுடைய கிறிஸ்து, தேவனுடைய நேசகுமாரன். நம்மளுடைய பாவங்களுக்காக இப்படி வருஷந்தோறும் பலியிட முடியாதுல்ல. அதனால தான் தேவன் வைத்த தம்முடைய மகா பெரிதான திட்டத்தின்படி தன்னுடைய சொந்த குமாரனையே நம்மளுடைய பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தது நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்படி அவர் பூரணமான பலியாக நம்மளுக்காக வந்தார் அப்படிங்கிறத அதே எபிரேயரில் அடுத்த வசனம் படித்து பார்த்தா தெரியும். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் அப்படின்னு. இந்த பலி பூரணமான பலி அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கீழே படிச்சிங்கன்னா, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே.
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பலி பூரணமான பலி அப்படிங்கிறதுனால இனி வருஷந்தோறும் நம்ம பலி செலுத்த தேவையில்லை. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததின் நிமித்தம் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டோம், சாபம்னு ஒன்று இருக்கே, அதில் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் தேவன் வைத்த திட்டம் சிலுவை மரணம். ஏன்னா கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்னு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்மளுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, நம்மளுடைய சாபங்களுக்காகவும் அவர் சிலுவை சுமந்தார். சிலுவையில தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியிலும் அடி வாங்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடைசி சொட்டு ரத்தம் வரைய நமக்காக சிந்தி நம்மளுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இனி நம்மளுக்கு பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, எந்த ஒரு குற்ற உணர்வும் நமக்குள்ள இல்லாம தேவன் நம்மளை பாவி என்ற நிலையிலேருந்து நீதிமானா நம்மளை மாற்றி இருக்கிறார். சரி, அப்போ இனிமே நம்மளுக்கு பாவம் கிடையாதே, இனி நான் திருடலாமா, குடிக்கலாமா, விபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பூமியில் இருக்கும்போது நமக்கு சிகரெட் குடிப்பதனால வர்ற விளைவாக இருக்கிற கேன்சர் நம்மளுக்கு வரதான் செய்யும். அப்போ அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா சிகரெட்டை குடிக்கக்கூடாது. கேன்சர் வருது அப்படின்னா இது தண்டனை கிடையாது, அது ஒரு விளைவு. விபச்சாரம் பண்ணுறதுனால வியாதி வரும், அதுவும் தண்டனை கிடையாது. விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குன்னா நம்ம அதை பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அந்த பிரமாணத்தை மீறுறதுனால வர்ற விளைவு தான் அதே தவிர அதுக்குரிய தண்டனைகள் கிடையாது. திருடுனா போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டான் போவாங்க, அது திருடுனதன் நிமித்தமாக வந்த விளைவு தான். இப்படி விளைவுகள் இந்த பூமியில் இருக்கு. ஆனால் தண்டனைகளை முற்றுமாய் சிலுவையில் பூரண பலியாகிய கிறிஸ்து நமக்கு சுமந்து தீர்த்து விட்டார். நமக்கு இனி மரணம் கிடையாது. நம்மளுடைய மரணத்தை கிறிஸ்து சுமந்து கொண்டு அவருடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் சிலுவையில் உண்டான மீட்பு. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.